Hi, this is Jiva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a CB registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோல பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் a call or recommendation. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம், அதோட இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மார்னிங்லேருந்து நம்ம அவைலபிளாக இல்லை, மதியானம் 1 o'clock அப்புறம் சில அப்டேஷன் பண்ணியிருந்தோம். பர்டிகுலராக நேற்று நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், மார்க்கெட்டில் இன்கேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள், எகைன் ப்ரீமியம் டேக்கே தான் ஆகும். பர்டிகுலராக 23,360 கீழே பிரேக் டவுன் நடந்தால் ஒரு மொமெண்டம் டவுன் சைடில் வரதுக்கான புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த சினாரியோ நடக்கலை. ரெண்டாவது சினாரியோ பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அப்சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு அட்டம் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆனால் அப்சைடில் மார்னிங்லேருந்து பிரேக் அவுட் நடக்கவே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இன்பேலன்ஸ் மூவ் இருக்குது. இன்பேலன்ஸ் மூவை கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி கவர் பண்ணோம்னா கரெக்டாக 23,445 வந்து நிற்கும் அப்படின்னும். கரெக்டாக இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள் அதே லெவலில் எண்ட் ஆஃப் த டேல வந்திருக்கு. செகண்ட் ரீசன் என்னன்னா, மார்னிங்லேருந்து இந்த ப்ரீமியம் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 23,360 போனோடனே கேண்டில் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கணும். கேண்டிலே சரியாக க்ளோஸ் ஆகல, எகைன் நெகட்டிவ். அதுக்கப்புறம் ஃபாலோ பை கேண்டில் கஷ்டப்பட்டு ப்ரீமியம் ஸ்பாட் ஏறி இருக்கு, எகைன் அந்த லெவலில் போச்சுன்னா ஒரு செல்லிங் வருது. அப்போ எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா தோணிருக்கும், 360 ரெசிஸ்டன்ஸாக இருக்கு, நெகட்டிவ் சைடு ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரீமியத்திலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தா என்ன ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ப்ரீமியத்தில் இது வந்து 23,400 புட் மார்னிங்லேருந்து ஃபாலோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பையிங் மொமெண்டம் கலங்கியிருக்கு. அப்போ இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு, எகைன் ப்ரைஸ் வரும்போது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது ஐடென்டிஃபை எடுத்திருந்தா ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணிருக்கலாம், 30 to 40 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிருக்கலாம். சில பேர் அந்த இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த லெவலில் பிரேக் ஆனதுக்கப்புறம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணியிருப்பாங்க பிஇ சைடு. ஏன் பிகாஸ் அப்படின்னா, மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் போட்டிருக்கு. 23,300 கால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் புக்கில் எப்படி இருக்குன்னா, அப் சைடில் பிரேக் ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி, டவுன் சைடில் பிரேக் ஆனால் எகன் ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி, இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பிக்னஸ் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸை ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட்டை ஆப்போசிட் போவாங்க. இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம என்ன நினைச்சிருப்போம், கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் டி அவ்வளோதான், ஆல்ரெடி மார்க்கெட் கேப் அப்லேயே வந்துருச்சு, கால் ஆப்ஷன் சைடு புட் ஆப்ஷன் சைடு எல்லாம் புட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, புட்டை எடுத்து பாருங்க ஃபுல்லாக வைட் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால தான் என்னன்னா, ஃபாலோ ஆச்சுன்னா இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட், பாதி லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, 70க்கு மேலே க்ளோஸ் வைக்காம திருப்பி ஃபாலோ ஆகுதுன்னா நம்ம கரெக்டான டைரக்ஷனில் இருக்கோம். ஃபாலோ ஆனதில் திருப்பி பாதி லெவலுக்கு மேலே க்ளோசிங் வருதுனாவே நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுத்துடணும். அப்படி என்ட்ரி எடுத்திருந்தா இன்ட்ராடேயோட ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக போடணும். அதுக்கப்புறம் மேலே போகிறதுலாம் வந்து காமா எஃபெக்டில் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி போகிறனால அந்த ப்ரீமியமோட மொமெண்டம் இருந்திருக்கு. பட் நம்ம அழகான ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா 60 to 65 ரேஞ்சில் எடுத்துருக்கணும், 100ல் எக்ஸிட் ஆயிருக்கணும். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அதுவும் நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் இது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் பர்டிகுலராக நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இங்கே நம்ம டெலிகிராம் சேனலில் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தோம் கடைசியாக. அதனால் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது முக்கியம்தான். ஆனால் என்ன டைப்பில் ட்ரேட் எடுக்கிறோம், என்னென்ன கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் எடுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மல்டிபிள் ரேண்டம் ட்ரேடை தயவு செஞ்சு இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் அவாய்ட் பண்ணுங்கள். ரேண்டம் ட்ரேட்லாம் ஏகப்பட்ட ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மே பேட்சுக்கான சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து என்ன டைமிங் லைவ் ட்ரேடிங்கும் அவைலபிளாக இருக்கும். இன்னும் 2 நாளில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் 4 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். இப்போ நிஃப்டிக்கு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீமியம் வந்து 23,400ல் 74 and 83 ஆல்மோஸ்ட் 150 ருபீஸ் ப்ரீமியம் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்னிங் நம்ம பார்க்கணும், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீமியம் ஓவர் நைட் டிகேவோட சேர்த்து ஒரு 125 to 130ல் ஓப்பன் பண்ணுவாங்க. 125 to 130ல் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கேருந்து ப்ரீமியம் டிகே ஆச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாளைக்கான லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days லீவு. அப்போ 3 days லீவுனா நாளைக்கு பொசிஷன் யாரும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. பொசிஷனை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 2 லாஜிக்கான விஷயத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சினாரியோ மார்னிங் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்சைடில் இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃபில்
டவுன் சைடில் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் வருதுன்னா ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். சும்மா ட்ரெண்டிங்காக வருங்கிறது யூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணணும். சினாரியோ ஒரு லாஜிக் ஒன்ல 2 டைப் ஆஃப் லாஜிக்ல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லாஜிக் சொல்லிட்டேன். செகண்ட் டைப் ஆஃப் லாஜிக் என்னன்னா, இன்கேஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா கீழே இருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து மார்க்கெட் மேலே வராதுங்கிறத ஷார்ட் பொசிஷன் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த வீக் எக்ஸ்பைரி எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் இந்த வீக் எக்ஸ்பைரி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எகைன் ஷார்ட் கவரிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த 2 லாஜிக்குமே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாதான் நம்மளுக்கு தெரியும். அது தகுந்து ஜஸ்ட் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சில லாஜிக்லாம் இதுக்கு முன்னாடி வீக்ல சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு சில பேர் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ட்ரேட் எடுக்கிறத விட கரெக்டாக நடக்குதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீக் வரும்போது உங்களுக்கே அந்த லாஜிக் புரிஞ்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரிஞ்சிடும். இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,445 நம்ம சொன்ன அந்த இன்பேலன்ஸ் லெவலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது பர்டிகுலராக என்னன்னா கிஃப்ட் நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆர் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். பர்டிகுலராக அந்த ட்ரம்ப் நியூஸோட இம்பாக்ட் பாஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏறி வந்துச்சோ 23,430 தான் அன்றைக்கி ஏறிச்சு. 23,430 கரெக்டாக அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எகைன் ஃபாலோட் பை 12ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 16ஆம் தேதி வரைக்கும் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இப்பயும் ப்ரைஸ் அங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் நாளைக்கு பிரேக் அவுட் நடந்தால் மொமெண்டம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு எஃப்ஐ டேட்டாவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 crores பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 3,936 crores பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. 2,513 crores ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து நெட் பையர்ஸாக டேர்ன் ஆன மாதிரி இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரியில் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23,300 ஹெவி புட் ரைட் இருக்கு, ஃபாலோட் பை 23,400. கால் ரைட் பார்த்தீங்கன்னா 23,400 23,500. மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றதுன்னா ஒரு டைட் ரேஞ்சாக இருக்குங்கிற மாதிரி சினாரியோ இருக்கு. நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour விட்டதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். மார்னிங்கே ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ரீமியம் டிகேவும் ஆகலாம், இன்க்ரீஸும் ஆகலாம். அதனால வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு தேவை 20 to 25 பாயிண்ட்ஸ். அந்த 20 to 25 பாயிண்ட்ஸ்க்கு நான் 2 லாஜிக் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் கிடச்சுன்னா அங்கே ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்சைடில் இதான் லெவல்ஸு. அப்சைடில் வந்து இந்த ஒவ்வொரு லெவல்ஸும் கொடுத்துருக்கேன். 445 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 525 பிரேக் ஆச்சுன்னா 614 அப்புறம் நேர ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக 23,720 இருக்கும். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 23,262. அதுதான் ப்ரீவியஸாக லாஸ்ட் 2 டேஸாக அது சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் பிரேக் டவுன் ஆனால் தான் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல் பண்ணணும். இப்படி இருக்கும்போது நம்ம லெவல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் கன்சால்டேட்டர்னா வெயிட் பண்ணுங்கள். பேட்டர்ன் திருப்பி சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரேக் டவுன் இருக்குன்னா கன்ஃபார்மாக ப்ரீமியம் நம்ம வந்து 60 to 70 rupees ப்ரீமியம் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் 10 to 15 பாயிண்ட்ஸ் டார்கெட்டே புக் பண்ணிட்டு வெளியே வரது அட்வைசபிள். ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப நேரம் டிகே ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மொமெண்டம் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகும். அதனால் இங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் நடந்தால் கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ண போகிறோம். ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போதே தெரிஞ்சிடும் எங்கே சப்ஸ்டைன் ஆகுதுன்னு. புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கணும்னா ரெசிஸ்டன்ஸில் ஏதாச்சும் ப்ராஃபிட் புக்கிங் வருதுன்னா புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கணும். செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பர்டிகுலராக இந்த ட்ரெண்ட் லைன் 23,350 330க்கு கீழே ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் நடக்கணும். 350க்கு மேலே க்ளோசிங் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பண்ணும்போது 23,620 ஃபஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா 23,200 செகண்ட் டார்கெட். இங்கே தான் புட் ஆப்ஷன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியே பார்க்கணும். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் சைடில் ஃபஸ்ட்டு பையிங் ப்ரெஷரே வரும். மார்க்கெட் வந்து அப்ஸ்டைலில் சப்ஸ்டைன் ஆகி நின்று கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் இருக்கனால புட் சைட் பையர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி இது நடந்தால் தான் புட் சைடில் ப்ரீமியத்தில் பையிங் ப்ரெஷர் வரும். நிறைய பேர் ஸ்பாட்டை வச்சே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரீமியத்தையும் பாருங்கள். அப்போ தான் இப்போ ஸ்பாட் இந்த சைடு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இப்படி வச்சிருந்தா தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது, சப்ஸ்டைன் ஆகுதா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். 23,300 கால் ஆப்ஷனுக்கு காலையிலே இது இன்டிமேஷன் தான். ஆக்சுவலாக இந்த கேண்டிலுங்கிறது இன்டிமேட் கேண்டில் மாதிரி ஃபாலோ பை கேண்டில் பாருங்கள் பாதி லெவலில் சப்ஸ்டைன் ஆகுது. அப்போவே நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஹை லெவலில் சப்ஸ்டைன் ஆகுது, கீழே விழுந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தால் தான் ஈஸியாக ப்ரீமியத்தில் ட்ரேட் பண்ண முடியும்.
அதனால லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இங்கே சப்ஸ்டைன் ஆகி பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் டவுன் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நான் 2 லாஜிக் சொல்லியிருக்கேன். அந்த லாஜிக் சினாரியோ படி இருந்துச்சுன்னா நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ட்ரேடோ எதுவும் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க் ஆல் டைம் ஹை நியரில் இருக்குது. நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் நேற்றே. இப்போ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் தான். ஏன்னா ப்ரைஸ் ட்ரேட் ஆகி வருது. இந்த லெவலில் பிரேக் பண்ண நேற்றே நான் மென்ஷன் பண்ணி இந்த லெவல் பிரேக் பண்ணால் 53,087 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். அதுலேருந்து இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் மிட் பாயிண்ட்டாக ட்ரேட் ஆக போகிற இடம் வந்து 52,900. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 53,200. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 53,400. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்கு. 53,757 இருக்கு. சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடமும் சொல்லியிருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டியில் இன்கேஸ் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டாக இருக்கு. எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸிங் வந்து சப்போர்ட் எடுக்குது, இப்படி டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னாலும் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் இந்த இடத்துல சப்ஸ்டைன் ஆகிட்டு இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு எகைன் பிரேக் அவுட் நடக்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், நல்ல டார்கெட் கேட்ச் பண்ண முடியும் கால் ஆப்ஷன் சைடில். புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கும்போது இந்த 52,880 கீழே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகணும், இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆகணும். ஏன்னா இது சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனது இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பிரேக் ஆகிட்டு இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணி கீழே விழுந்தாதான் இந்த லெவல் வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ரைசிங் வெஜ் பேட்டர்னில் வருது, நல்லா பாருங்க. ரைசிங் வெஜ் பேட்டர்னில் வருது. இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி கீழே விழுந்தாதான் புட் எடுக்கணும். யாராச்சும் இந்த இடமே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு ரீடெஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் ஏதாவது பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா எகைன் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி போயிடும், ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு. அதனால இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனாலும் மட்டும் புட் சைடில் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ்டாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புட்டு வேற எங்கே எடுக்கலாம் அப்படின்னா 23,400, 53,500 இந்த ரேஞ்சில் ஏதாவது ரிஜெக்ஷன் ஏற்பட்டாலோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஃபுல்லாக அப் சைடில் நின்று சப்ஸ்டைன் ஆனாலோ 3 days லீவ்னால ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 50 to 70 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா கன்ஃபர்மேஷன் இருக்கணும், லாஜிக் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுங்கிறது தெரிஞ்சிடும். ரேண்டம் ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் எடுங்க. எனி அப்டேட் நாளைக்கு டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.